Hello students, last class we had discussed about structure of atom and introduction about charges. That is what are electric charges, the types of charges and what is the value of that elementary charge, properties of electric charges. இதெல்லாம் நம்ம last class நம்ம discuss பண்ணோம். In this class we are going to discuss about transfer of charges. So let us see. So transfer of chargesல பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், that is electrons, they are negative charge, okay, they are negative electric charges. What about protons? Protons வந்து positive charge and neutrons வந்து they do not have any charge. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதே மாதிரி என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் பார்த்துருப்போம். சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்குது, தென் the electrons they are revolving around the orbit. அதே நம்ம இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம்னா the outermost orbitல இருக்க electrons they are very free. They are free in the sense they can be easily removed. ரைட்டா, அது உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இட் இஸ் வெரி லெஸ். ஸோ அதான் இந்த இன்ட்ரொடக்ஷன் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ ஆஸ் வி saw earlier, electrons they are negative electric charges in the outermost orbit of an atom can be easily removed. ஸோ outermost orbitல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஏன் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம்னா பிகாஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த ப்ரோட்டான் அண்ட் த எலக்ட்ரான் இஸ் வெரி லெஸ். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். they can be transferred from one substance to another. the substance which gains electrons, ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் which gain electrons, எலக்ட்ரான்ஸ் யார் வாங்கிக்கிறாங்க, the gain electrons பண்ணல, the substance which gains electrons they become negatively charged. அந்த சப்ஸ்டன்ஸ் என்னவா மாறிடுது, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸாக மாறிடும். அண்ட் த சப்ஸ்டன்ஸ் விச் லூசஸ் எலக்ட்ரான் தே பிகம் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ரான் லாஸ் பண்ணுதோ தேட் சப்ஸ்டன்ஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்னது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ். ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஃபாலோயிங் வேஸ். ஸோ தெர் ஆர் 3 மெத்தட்ஸ். ஒன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன் and transfer by induction. The first one, transfer by friction. So first method நம்ம transfer by friction பார்க்க போகிறோம். So friction என்னது, friction means rubbing one object with other. அதான் frictionோட meaning. So friction means what, you have to rub. Okay, நம்ம வந்து ரப் பண்ண போகிறோம். ஒரு ஆப்ஜெக்டை வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ரப் பண்ண போகிறோம். சரி, to understand transfer by friction we have one activity. Activity 1 என்னன்னு பார்ப்போம். Take a comb and place it near some pieces of paper. ஸோ கோம்புனா தெரியுமா, சீப்பு, நம்ம தலை சீவுறோம்ல அந்த சீப்பு, பிளாஸ்டிக், it is made up of plastic. You have to take that comb and you have to place it near some pieces of paper. பேப்பர் பக்கத்தில் அந்த கோம்பை கொண்டு போகிறோம், அது மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். Are they attracted by the comb? அந்த pieces of paper attract ஆகுமா, இல்லை, no. So the answer is no. Now comb your dry hair. Okay, hair எப்படி இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். ஸோ comb your dry hair and place it near them. ஸோ நம்ம ஹேரை வந்து கோம் பண்ண சொல்கிறாங்க. ஹேரை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்க, ட்ரை ஹேரை வந்து you have to use that plastic comb and you have to comb it. Okay, உங்கள் ஹேரை வந்து நம்ம சீவ போகிறோம். அப்போ what do you see? You can see that the paper pieces are attracted by the comb now. ஸோ இப்போ நம்ம தலை சீவ போகும்போது என்ன நடக்கும், ஸோ நம்ம ட்ரை ஹேருக்கும் கோம்புக்கு நடுவில் தேர் யூஆர் ரப்பிங், ரைட்டா. சீவ போகும்போது என்ன இருக்குது, தேர் இஸ் அ ஃப்ரிக்ஷன். ஓகே, தேர் அக்கர்ஸ் அ ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த கோம்ப் அண்ட் த ட்ரை ஹேர். ஸோ அங்கே ஃப்ரிக்ஷன் நடக்குது. அப்போ ஃப்ரிக்ஷன் நடக்க போகும்போது தேர் ஆர் சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் நடக்கிறதுனால அங்கே வந்து the comb it becomes negatively charged. So pictureல பார்க்குறீங்க, the comb it gets negatively charged and because of that it is able to attract that paper pieces. Paper pieces வந்து attract பண்ண முடியும். The comb it now attracts the paper pieces. So how is it possible? இது எப்படி பாசிபிளாக இருக்குது? ஸோ இதைத்தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா you have comb. கோம்பில் பார்த்தீங்கன்னா மைனஸ் சைனாக கொடுத்துருக்காங்களா, ஸோ தே ஆர் எலக்ட்ரான்ஸ் அண்ட் டவுன் இன் த ஹியர் யூ ஹேவ் பிட்ஸ் ஆஃப் பேப்பர். ஓகே, ஸோ திஸ் ஆர் ஆல் பிட்ஸ் ஆஃப் பேப்பர். இந்த பேப்பர்லலாம் என்ன நடக்குது, பேப்பரில் வந்து இஃப் திஸ் இஸ் அ பேப்பரில் வந்து
there will be positive as well as negative charges. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ கோமில் வந்து எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த நெகட்டிவ் சார்ஜ் யாரை அட்ராக்ட் பண்ணும்? நெகட்டிவ் சார்ஜ் நேச்சுரலி இட் வில் அட்ராக்ட் பாசிட்டிவ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், நெகட்டிவ் சார்ஜ் இட் வில் அட்ராக்ட் த பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவெல்லாம் பாருங்கள் மூவ் ஆகுது, பாருங்கள் பாசிட்டிவ் எல்லாம் மூவ் ஆகுது. பட் நெகட்டிவ் வந்து அப்படியே கீழே இருக்குது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே கீழே இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் இட் வில் கெட் அட்ராக்டட். ஓகே, ஸோ இதான் நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். சி, த comb rubbed with hair gains electron. ஸோ comb வந்து it gains electron. Okay, after rubbing with hair it will gain electrons from the hair and becomes negatively charged. ஸோ comb இப்போ என்னவாயிடுச்சு? நெகட்டிவாக மாறிடுச்சு, நெகட்டிவ்லி சார்ஜ். These electrons are accumulated on the surface of the comb. ஸோ இந்த கோம்பில் இருக்க எட்ஜஸில் அந்த சர்ஃபேஸில் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆயிரும். when a piece of paper is teared into bits, பேப்பரை வந்து நம்ம கிழிச்சு சின்ன சின்ன பிட்ஸாக நம்ம கிழிச்சு போட்டுட்டோம். the positive and negative charges are present at the edges of the bits. ஸோ அந்த பேப்பர் பிட்ஸில் வந்து both positive and negative charges ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? then the negative charges in the comb attract the positive charges in the bit. ஸோ நம்மளோட கோம்பு இப்போ எப்படி இருக்குது? நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் யாரை அட்ராக்ட் பண்ணும்? கண்டிப்பாக அது பாசிட்டிவ் சார்ஜை மட்டும் தான் அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ த பாசிட்டிவ் சார்ஜஸ் அந்த பிட்ஸில் உள்ள இருக்க பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் அதை அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ த பேப்பர் பிட்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த கோம். ஸோ இதனால தான் அந்த பேப்பர் பிட்ஸ் வந்து என்ன செய்யுது? தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த கோம். வைல் கோம்பிங் ஹேர், இப்போ நம்ம தலை சீவுறோம்ல, அப்போ என்ன நடக்குது? ஸோ வைல் கோம்பிங் ஹேர் charges are transferred, நல்லா கவனிக்கணும், charges are transferred from the hair to the comb due to friction. ஸோ முன்னாடி ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நம்ம தலை சீவ போகும்போது there occurs friction. யாருக்கு நடுவில் ஃப்ரிக்ஷன் இருக்குது? between our hair, அதுலேயும் பர்டிகுலர் ட்ரை ஹேர் அண்ட் த comb. ட்ரை ஹேருக்கும் கோம்புக்கு நடுவில் என்ன நடக்குது? ஃப்ரிக்ஷன் நடக்குது. ஓகேவா? அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃப்ரிக்ஷன், இந்த ஃப்ரிக்ஷன்னால தான் என்னது? சார்ஜஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஓகே, சார்ஜஸ் எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? சார்ஜஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஹேர் டு த கோம். ஓகே, ஃப்ரிக்ஷன் என்னன்னு புரியுதா? ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் ரப்பிங் ஒன் சப்ஸ்டன்ஸ் வித் த அதர். ஓகே, சரி. இஃப் த ஹேர் இஸ் வெட், நான் பர்டிகுலர் சொன்னேன் ஹேர் வந்து ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் ஃப்ரிக்ஷன் நடக்கும். ஃப்ரிக்ஷன் நடந்தால் சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சப்போஸ் உங்கள் ஹேர் வந்து வெட்டாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஹேர் அண்ட் த கோம் ரெடியூசஸ். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து குறைஞ்சிரும், ஃப்ரிக்ஷன் இருக்காது, ஃப்ரிக்ஷன் வந்து குறைஞ்சிரும். அண்ட் தட் வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் ஹேர் டு கோம். ஸோ ஹேர் வெட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் கம்மியாயிரும், ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல, அதுவும் குறைஞ்சிரும். ஓகே, ஹென்ஸ் ரப்பிங் சர்டன் மெட்டீரியல்ஸ். ஸோ இதான் உங்களுக்கு கன்க்ளூஷன் பாருங்கள். ரப்பிங் சர்டன் மெட்டீரியல்ஸ் வித் ஒன் அனதர் கேன் காஸ் the build-up of electric charges on the surface. ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ரப் பண்ணுறோம், தட் இஸ் ஃப்ரிக்ஷன் நடக்குதுன்னா அங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம்? we are building up electric charges வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஜென்ரேட் பண்ணுறோம். எங்கே அந்த சார்ஜஸ் உருவாகுது? on the surface. Okay, from this it is clear that charges are transferred by friction. ஸோ இந்த ஆக்டிவிட்டி 1 மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? charges are transferred by friction. Now let us see another example. Similar effect can be seen when we rub few materials with one another. ஸோ எப்படி நம்ம கோம்பை வந்து we have rubbed with hair, அது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அதே மாதிரி here you have considering one more example. அந்த எக்ஸாம்பிள் என்ன செய்கிறோம்? we rub few materials, some materials வந்து நம்ம ரப் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிக்சரில் பாருங்கள், இது வந்து கிளாஸ் ராடை வந்து சில்க் கிளாத் வச்சு நம்ம ரப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன மெட்டீரியல் எடுத்திருக்கோம்? சில்க்கு. the material we are using is silk. Okay, சரி. ஸோ we rub few materials with one another. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். when a glass rod is rubbed with the silk cloth, the free electrons in the glass rod are transferred to the silk cloth. ஸோ எலக்ட்ரான் இப்போ எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? கிளாஸ் ராட்லேருந்து சில்க் கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ராட் இருக்குது, இங்கே நீட்டமாக ஒரு கிளாஸ் ராட் இருக்கா,
இந்த கிளாஸ் ராடை வந்து நம்ம எதை வச்சு ரப் பண்ணுறோம்? சில்க் கிளாத்தை வச்சு ரப் பண்ணுறோம். சில்க் கிளாத்தை வச்சு பாருங்கள், அங்கே ரப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இப்படி ரப் பண்ண போகும்போது தேர் இஸ் ஃப்ரிக்ஷன். ஓகே, ரப்பிங் மீன்ஸ் ஃப்ரிக்ஷன். சரி, ரப் பண்ண பிறகு என்ன நடக்கும்? இப்போ இங்கே பாருங்கள், கிளாஸ் ராடில் என்ன இருக்குது? வெறும்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் தான் இருக்குது. கிளாஸ் ராடில் எப்படி இருக்குது? ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் எங்கே போயிருக்கு? நெகட்டிவ் சார்ஜஸ் தே ஹேவ் ட்ரான்ஸ்ஃபர் டு த சில்க். கிளாஸ் ராடில் இருக்க நெகட்டிவ் சார்ஜஸ் தே ஆர் நவ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு த சில்க் கிளாத். ஓகே, ஸோ அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பேராகிராஃபில், த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த கிளாஸ் ராட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு டு த சில்க் கிளாத். ஏன் இப்படி நடக்குது? ஏன் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கிளாஸ் ராட்லேருந்து தான் சில்க் கிளாத்துக்கு போகுது? பிகாஸ் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த கிளாஸ் ராட் ஆர் லெஸ் டைட்லி பவுண்டு. ஸோ கிளாஸ் ராடில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து தே ஆர் லெஸ் டைட்லி பவுண்ட். அது அவங்களுக்குள்ளே இருக்க அந்த பாண்ட் இருக்குல்ல, இட் இஸ் வெரி லெஸ், ரைட்டாக கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆஸ் கம்பேர்ட் டு தேட் இன் சில்க் கிளாத். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் மிஸ் சில்க் கிளாத்தில் இருக்க எலக்ட்ரான்ஸ் ஏன் கிளாஸ் ராடுக்கு வரக்கூடாதா? ஏன் வரலன்னா, பிகாஸ் சில்க் கிளாத்தில் இருக்க அந்த எலக்ட்ரான்ஸ் தே ஆர் டைட்லி பவுண்ட். அங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக வெளியே வர முடியல. ஆனால் கிளாஸ் ராடில் எப்படி இருக்குது? இட் இஸ் லெஸ் பவுண்டு. அதுக்குள்ளே இருக்க அந்த பாண்ட் வந்து எதில்? கிளாஸ் ராடில் அந்த பாண்ட் வந்து இட் இஸ் லெஸ். ஓகே, அண்ட் தேர்ஃபோர் இட் இஸ் ஈஸி டு ஃப்ரீ. ஓகே, டு ஃப்ரீ த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுது. சரி, since the glass rod loses electrons, it has a deficiency of electrons. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கே குறைவாக இருக்குது, டெஃபிஷியன்சி குறைவாக இருக்குது. யார் குறைவாக இருக்காங்க? எலக்ட்ரான்ஸ். எதில் குறைவாக இருக்காங்க? கிளாஸ் ராடில். ஓகே, அண்ட் ஹென்ஸ் இட் அக்வைர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நம்ம பிக்சரில் முன்னாடியே பார்த்துட்டோம், எலக்ட்ரான்ஸ் வந்து குறைவாக இருக்கிறதுனால கிளாஸ் ராடுக்கு இப்போ என்ன சார்ஜ் ஆயிடுச்சு? பாசிட்டிவ் சார்ஜ். பட் த சில்க் கிளாத் ஹேஸ் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த கிளாஸ் ராடில் இருக்க எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக இப்போ இங்கே மூவ் ஆயிடுச்சு. அப்போ சில்க் கிளாத்தில் தான் எப்படி இருக்குது? எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ த சில்க் கிளாத் ஹேஸ் நவ் பிகம் நெகட்டிவ் சார்ஜ். ஒன் மோர் எக்ஸாம்பிள், when an ebonite rod, இப்போ eboniteனா மீன்ஸ் வாட்? இட் இஸ் அ ராட் மேட் பை vulcanized rubber. ஓகேவா? ஸோ ebonite ராட்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் அ ராட் மேட் பை vulcanized rubber. ஓகே, சரி. when an ebonite rod is rubbed with fur. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் ராட். அதை எந்த மெட்டீரியல் வச்சு ரப் பண்ணோம்? சில்க் கிளாத் வச்சு ரப் பண்ணோம். இப்போ ebonite ராடை வந்து ஃபரை வச்சு நம்ம ரப் பண்ண போகிறோம். we are going to rub with fur. என்ன நடக்கும்? the fur transfers electron to the ebonite rod. ஓகே, ஃபரில் இருக்கிறது என்ன செய்யுது? the fur transfers electrons to the ebonite rod because the electron in the outermost orbit of the atom in fur are loosely bound as compared to the ebonite rod. ஸோ ஃபரில் இருக்க அந்த outermost orbitல இருக்க electrons, right? So the electrons in the outermost orbit of the fur, they are loosely bound. Okay, ஃபரில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. லூஸ்லி பவுண்டுனால அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்போ எங்கே மூவ் பண்ணிடுச்சு? இட் இஸ் நவ் மூவ் டு த ராட். ஓகே, ebonite rod. Therefore the ebonite rod which has less excess electrons, the ebonite rod which has excess electrons நிறையா இருக்குது, therefore it becomes negatively charged. and the fur which has deficiency of electron. ஏன் ஃபருக்கு வந்து டெஃபிஷியன்சி சொல்லியிருக்கோம்? பிகாஸ் ஃபர் தான் என்ன செஞ்சுருக்கு? எலக்ட்ரானை தொலைச்சிடுச்சு, எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணியிருக்கு. ஸோ த ஃபர் விச் ஹேஸ் டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நவ் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ இப்போ இங்கே யார் பாசிட்டிவாக இருக்காங்க? ஃபர் தான் பாசிட்டிவ். ஓகே, ஃபர் தான் என்னது? பாசிட்டிவ். அண்ட் த ராட் இட் ஹேஸ் நவ் பிகம் நெகட்டிவ். ஸோ ஹியர் யூ கேன் see this in the picture. பாருங்கள், இதுதான் ebonite rod. we are rubbing with fur cloth வச்சு நம்ம ரப் பண்ணுறோம். ரப் பண்ண போகும்போது என்ன சொன்னோம்? இந்த ஃபரில் வந்து என்ன செய்யுது? அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்போ எங்கே வந்துடுச்சு? ebonite ராடுக்கு வந்துடுச்சு. அதனால் அந்த ebonite ராடெல்லாம் பாருங்கள் நெகட்டிவாக இருக்கா? அண்ட் த ஃபர் வந்து எப்படி இருக்குது? பாசிட்டிவ். சரியா? ஸோ இதான் அந்த பேராகிராஃப்க்குரிய டயக்ராம். ஓகே, சரி. ஃப்ரம் தீஸ்னா இது அந்த கிளாஸ் ராட் ரப்டு வித் சில்க்.
Now the ebonite rod rubbed with fur. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்கள். From this we know that when two materials are rubbed together, some electrons may be transferred from one material to the other, leaving them both with a net electric charge. அதுக்கு மீனிங் என்னென்னா, ரெண்டு மெட்டீரியல் நம்ம ரப் பண்ணுறோம், தட் இஸ் ஃப்ரிக்ஷன். ரப்னா என்னது? ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ வென் டூ மெட்டீரியல்ஸ் ஆர் ரப் பண்ண போகும்போது ஒரு மெட்டீரியல்லேருந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படி எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால கடைசியாக நம்மளுக்கு அந்த மெட்டீரியலுக்கு வந்து என்ன கிடைக்குது? ஒரு நெட் எலக்ட்ரிக் சார்ஜ் கிடைக்கிது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எபனாய்ட் ராட் வந்து நெகட்டிவ் சார்ஜ் கிடச்சிருச்சு, ஃபர் கிளாத்துக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிடச்சிருச்சு. ஸோ இது எப்படி வந்துச்சு? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரப்பிங். யாரை ரப் பண்ணுறோம்? எபனாய்ட் ராடும் ஃபரை ரப் பண்ணுறோம். ஸோ பிகாஸ் ஆஃப் ரப்பிங் த டூ மெட்டீரியல்ஸ் there is transfer of electrons, and because of the transfer of electrons கடைசியில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? நெட் எலக்ட்ரிக் சார்ஜ். நெட் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் produced in that materials. ஓகே, சரி. இப்போ டூ யூ நோ பார்ப்போம். இங்கே என்ன பாருங்கள், பிக்சரை பாருங்கள், கிளாஸ் ராட். ஓகே, ஸோ கிளாஸ் ராட், இங்கே ஒரு கிளாஸ் ராடை வந்து டைப் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு த்ரெட்டை வச்சு கிளாஸ் ராடை டைப் பண்ணியிருக்காங்க. கையில் ஒரு கிளாஸ் ராட் இருக்குது. ஓகே, ரைட். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெண்டு எக்ஸாம்பிளை பார்த்தோமா. ஸோ கிளாஸ் ராட் வந்து என்ன சார்ஜ் இருக்குது? ஸோ கிளாஸ் ராட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ பாருங்கள், இஃப் எ பாசிட்டிவ்லி சார்ஜ் கிளாஸ் ராட் is brought near another glass rod. Okay, glass rod என்ன charge? Positive. Okay, so here this is positive and this is also positive. பாசிட்டிவ் பக்கத்தில் வந்தால் என்ன நடக்கும்? நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஓகே, பாசிட்டிவ் ரிப்பல். ஸோ அதனால் தே ஆர் மூவிங் அப்பார்ட். பாருங்கள், இந்த ரிப்பல்ஷன் நடக்குதா? இந்த ஏரோ மார்க் என்ன சொல்லுது? ஏரோ மார்க் தே ஆர் ரிப்பலிங் ஈச் அதர். ஓகே, ஸோ பாசிட்டிவ் ரிப்பல்ஸ் ஈச் அதர். சரி, அதே நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். Here the glass rod, it is again suspended with silk thread. Okay, ஒரு கயிறு வச்சு கிளாஸ் ராடை தொங்க விட்டுருக்காங்க. ரைட், அதே இது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதே கிளாஸ் ராட் சில்க் வச்சு தான் நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், தொங்க விட்டுருக்காங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து அனதர் கிளாஸ் ராட் கொண்டு போகிறோம். ஸோ கிளாஸ் வந்து இங்கே பாசிட்டிவ், ஸோ தே ஆர் ரிப்பலிங் ஈச் அதர். ஸோ ஏரோ மார்க் பாருங்கள், இங்கே ரிப்பல் பண்ணுதா? அதே கிளாஸ் ராட் பக்கத்தில் ஒரு எபனாய்ட் ராடு கொண்டு வர்றோம். எபனாய்ட் ராட் எப்படி இருக்குது? மைனஸ். ஸோ கிளாஸ் ராட் ப்ளஸ், எபனாய்ட் ராட் மைனஸ். ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸ் என்ன ஆயிரும்? அட்ராக்ட் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே அட்ராக்ஷன் காமிச்சிருக்காங்களா? ஸோ கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகே, டூ சார்ஜ் ராட்ஸ் ஆஃப் சேம் சைன். இங்கே வந்து சேம் சைன், இங்கே வந்து டூ சார்ஜ் ராட்ஸ் ஆர் ஆப்போசிட் சைன். ஸோ சேம் சைன்னா ரிப்பல் ஆகும், ஆப்போசிட் சைன்னா தேர் அட்ராக்டிங். ஓகே, ஸோ அதை இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. If a positive charge glass rod is brought near another glass rod, the rods will move apart. Right? Rods வந்து என்ன ஆகும்? They will repel each other. Okay, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, they repel each other. If a positively charged glass rod is brought close to a negative ebonite rod. Okay, positive glass rod and negative வந்து ebonite rod, they are brought close to each other. The rods will move towards each other. That is, they are attract. ஏன் அட்ராக்ட் பண்ணுது? பிகாஸ் ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் இஸ் கிரேட்டர் வென் த சார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் க்ளோசர். ரெண்டு சார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம்னா த அட்ராக்ஷன் ஃபோர்ஸோ இல்லை ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் வில் பி கிரேட்டர். ஓகே, ஸோ யூ கேன் சி கிளியர்லி இந்த டயக்ராம். ரெண்டு கிளாஸ் ராட் பாசிட்டிவ், ஸோ தே ஆஃப் சேம் சைன், ஸோ தே வில் ரிப்பல் ஈச் அதர். Glass rod positive, ebonite rod negative, so they are having opposite sign, so they will attract each other. Now let us see the second method, transfer by conduction. So already நம்ம transfer by friction பார்த்துட்டோம். The second method is transfer by conduction. Okay, so let us see. So to understand transfer by conduction, we will see activity 2. ஸோ அந்த ஆக்டிவிட்டி 2ல் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் டேக் அ ஷீட் ஆஃப் பேப்பர். ஸோ எஃப் டு டேக் அ ஷீட் ஆஃப் பேப்பர். அந்த பேப்பரை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? எஃப் டு டேர்ன் இட் இன்டு ஹாலோ சிலிண்டர். இன்னும் வாட் இஸ் ஹாலோ? ஹாலோ மீன்ஸ் உள்ளே வந்து எம்டியாக இருக்கும். த ஸ்பேஸ் இன்சைட் இட் வில் பி எம்டி. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலோ ஸ்பியர். ஹாலோ ஸ்பியருக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்?
இப்போ சின்ன பசங்க வந்து இந்த பிளாஸ்டிக் பாலை வச்சு நம்ம விளாடுவாங்க, கிரிக்கெட் பிளாஸ்டிக் பால். அந்த பிளாஸ்டிக் பால் வந்து நம்ம 2 ஹாஃபாக கட் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து எம்டியாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஹாலோ, ரைட்? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், பேப்பர் எடுத்துக்கிறோம். அந்த பேப்பரை ரோல் பண்ணி we have to bring it in a form of a hollow cylinder. ஸோ சிலிண்டர் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. Now tie one end of the cylinder with a silk thread. அந்த சிலிண்டர், எந்த சிலிண்டர், பேப்பர் சிலிண்டரை வந்து நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு டைப் பண்ணிடணும். அண்ட் ஹேங் இட் ஃப்ரம் அ ஸ்டாண்ட். ஸோ ஸ்டாண்ட் வந்து தொங்க விட்டுறணும். Now take an ebonite rod and charge it by rubbing it with a woolen cloth. ஸோ இந்த ராட், ebonite ராட் எடுத்துக்கணும், woolen cloth வச்சு அதை ரப் பண்ணிடணும். ஸோ ரப் பண்ணோம்னா என்ன ஆகும், rubbing means friction. ஸோ நம்ம பார்த்தோம் transfer by friction பார்த்தோமா. ஸோ when you are rubbing there will be some transfer of charges. ஸோ இந்த ebonite ராடுக்கு வந்து ஒரு சார்ஜ் கிடைக்கும். சரி, இப்போ bring this charged ebonite rod near the paper cylinder. ஸோ இந்த ebonite rod வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், woolen cloth வச்சு ரப் பண்ணியிருந்தோமா. ஸோ that ebonite rod now it is charged. அது வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சார்ஜ் ebonite rod வந்து நம்ம எங்கே கொண்டு வரணும், we have to bring it near the paper cylinder. நியர், பக்கத்தில் கொண்டு போகணும். ஓகே, சரி, பக்கத்தில் கொண்டு போனோன்னே என்ன நடக்கும், the cylinder will be attracted by the rod. ஸோ அந்த சிலிண்டர் வந்து பேப்பர் சிலிண்டர். ஓகே, ஸோ பேப்பர் சிலிண்டர் கெட்ஸ் அட்ராக்டட் பை த ராட். நவ் இஃப் யூ டச் த பேப்பர் சிலிண்டர், முன்னாடி என்ன செஞ்சோம், we are bringing it just near, பக்கத்தில் கொண்டு போனோம், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், we are going to touch the paper cylinder. அந்த ebonite ராடை வந்து, that is charged ebonite ராடை வந்து we are going to touch the paper cylinder. ஓகே, அப்படி டச் பண்ண போகும்போது you will see that paper cylinder repelling the rod. அந்த பேப்பர் சிலிண்டர் வந்து ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும். Now can you say the reason? ஸோ நம்ம வந்து 2 கேட்டகரி பார்த்துக்கிறோம். ஒன்று வந்து you are bringing the rod near the paper. பேப்பர் பக்கத்தில், that is paper cylinder. ஓகே, ஸோ you are bringing the rod near the paper cylinder, the cylinder gets attracted. Case 2 என்னது, if you are touching it, that it the cylinder it gets repelled. Okay, now why, what is the reason? So we'll see the reason. When the ebonite rod is rubbed with woolen cloth, the electrons from the woolen cloth are transferred to the ebonite rod. So நம்ம யார் யாரை ரப் பண்ணுறோம், that is ராடையும் woolen cloth-ஐயும் ரப் பண்ணுறோம். அப்படி ரப் பண்ண போகும்போது woolen cloth, that is the electrons from the woolen cloth are transferred to the ebonite rod. woolen clothல இருக்க எலக்ட்ரான் வந்து இப்போ எங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, ebonite rodல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. therefore this rod becomes negative charge. அந்த ராட் வந்து இப்போ என்ன சார்ஜ் ஆயிடுச்சு, நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு. when it is brought near the paper cylinder, நம்ம பேப்பர் சிலிண்டர் பக்கத்தில் கொண்டு போகும்போது the negative charges in the rod are attracted by the positive charges in the cylinder. எந்த சிலிண்டர், பேப்பர் சிலிண்டர். ஓகே, ஸோ இப்போ நம்மகிட்ட ராட் இருக்குது, அது நெகட்டிவ் சார்ஜ். அந்த நெகட்டிவ் சார்ஜ் ராடை வந்து நம்ம பேப்பர் சிலிண்டர் பக்கத்தில் கொண்டு போனோன்னே அந்த பேப்பர் சிலிண்டர் இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணிடுது. ஓகே, சரி, ஸோ இட் கெட்ஸ் அட்ராக்டட். பட் when the cylinder is touched by the rod, அந்த பேப்பர் சிலிண்டரை வந்து நம்ம ராடு வச்சு டச் பண்ணிட்டோம்னா some negative charges are transferred to the paper. ஸோ eboniteல இருக்க நெகட்டிவ் சார்ஜஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ ராடும் நெகட்டிவ், பேப்பர் சிலிண்டரும் நெகட்டிவ், therefore both the negative charges they repel. ஓகே, அதனால தான் the negative charges in the rod are repelled by the negative charges in the cylinder. Thus we can say that the charges can be transferred. Okay, இப்போ charges வந்து transfer ஆயிருக்கு. ஓகே, எப்படி transfer ஆயிடுச்சு, by bringing it in contact. நம்ம என்ன செஞ்சோம், பேப்பர் சிலிண்டரை வந்து தொங்க விட்டுருந்தோம், ebonite ராடை வந்து பக்கத்தில் கொண்டு போகும்போது it was attracting. பட் அதை டச் பண்ணியிருந்தோமா, தட் இஸ் இன் கான்டாக்ட். டச் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, தட் இஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் தே கெட் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. the charges can be transferred to an object by bringing it in contact with a charged body. ரைட்டா, ஒரு சார்ஜ் பாடியில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கான்டாக்ட் டச் பண்ண வச்சோன்னே there is a transfer of charges. So this method of transferring charges from one body to other body is called
ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன். சரியா? நம்ம ப்ரீவியஸ் கேஸில் ஃப்ரிக்ஷன் சொன்னோமா, ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷனில் என்ன செஞ்சோம், ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரப் பண்ணோம். ஹியர் வி ஆர் டச்சிங். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் பை டச்சிங் சொல்லலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் பை பிரிங்கிங் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் கான்டாக்ட். கான்டாக்ட்னு சொல்லுங்கள், இல்லை டச்சு சொல்லுங்கள், ரெண்டு ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து the charges are transferred and this process is called as transfer by conduction. So நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரிக்ஷன்னா ரப்பிங், கண்டக்ஷன்னா by touching. Okay, conduction you can say it is by touching. Okay, touch பண்ணலாம், இல்லாட்டி bringing them in contact. Okay, சரி. அடுத்து do you know பாருங்க, the materials which allow electric charges to pass through them they are called as conductors of electricity. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், குட் கண்டக்டர்ஸ், ஓகே, பேட் கண்டக்டர்ஸ். ஸோ அதை தான் இங்கே கண்டக்டர்ஸ் வெறும்னே கொடுத்துருக்காங்க. கண்டக்டர்ஸ்னால் என்னது, த மெட்டீரியல்ஸ் விச் அலவ் த எலக்ட்ரிக் சார்ஜஸ் டு பாஸ் த்ரூ தெம் தே ஆர் கால்ட் கண்டக்டர்ஸ். எக்ஸாம்பிள் என்னது, அலுமினியம், காப்பர். ஓகே, ஸோ தே ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் வாட், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் விச் டூ நாட் அலவ், ஓகே, the materials which do not allow electric charges to pass through them they are called as insulators. Examples are wood and plastic. Okay va, sure. Next we come to the third method, transfer by induction. So first method transfer by friction, second method transfer by conduction, now the third method transfer by induction. So let us see what is that induction na enna. So we saw that we can charge an uncharged object when we touch it by a charged object. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா, ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷனில் நம்ம என்ன செஞ்சோம், டச் பண்ணி தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை டச் பண்ணோன்னே there was transfer of charges. Okay, but it is also possible to obtain charges in a body without any contact. தட் இஸ் டச் பண்ணாமலே, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை டச் பண்ணாமலே நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம வந்து சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கலாம். ஸோ திஸ் ப்ராசஸ், த ப்ராசஸ் ஆஃப் சார்ஜிங் அண்ட் அன்சார்ஜ் பாடி பை பிரிங்கிங் எ சார்ஜ் பாடி நியர் டு இட் பட் வித்தவுட் டச்சிங் இஸ் கால்ட் அஸ் இண்டக்ஷன். ஸோ இப்போ இண்டக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, பட் அங்கே என்ன நடக்கலை, தே ஆர் நாட் டச்சிங். அவங்க ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன செய்ய போகல, டச் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, கண்டக்ஷனில் என்ன பண்ணோம், டச் பண்ணி கொண்டு வந்தோம். இண்டக்ஷனில் என்ன பண்ண போகிறோம், வித்தவுட் டச்சிங். அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ வித்தவுட் டச்சிங் பண்ணுற ப்ராசஸ் தான் என்னது, இண்டக்ஷன். த அன்சார்ஜ் பாடி அக்வயர்ஸ் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ். ஒரு அன்சார்ஜ் பாடியை வந்து நம்ம கொண்டு வரோம்ல, அப்போ அந்த அன்சார்ஜ்டு பாடியில் வந்து இட் அக்வயர்ஸ் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் அட் த நியர் end and similar charge at the farther end. ஸோ இந்த லைனுக்கு என்ன மீனிங், அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ வி சி திஸ் ஆக்டிவிட்டி 3. ஸோ ஆக்டிவிட்டி 3ல என்னது, யூ பிரிங் அ நெகட்டிவ்லி சார்ஜ் பிளாஸ்டிக் ராட். ஸோ ஒரு பிளாஸ்டிக் ராட் எடுத்திருக்கோம், அது வந்து நெகட்டிவ் சார்ஜ் நியர் அ நியூட்ரல் ராட். அந்த நியூட்ரல் ராடு தான் என்ன சொல்கிறோம், அன்சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். நியூட்ரல் ராடு தான் அன்சார்ஜ்டு. நியூட்ரல்னால் என்ன மீனிங், அதுக்கு எத்தனை பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ அத்தனை நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நியூட்ரல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஆட்டம் இஸ் நியூட்ரல் சொல்லி பார்த்தோமா. ஸோ எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான்ஸ். ஸோ அதே மாதிரி நியூட்ரல் ராட் மீன்ஸ் இட் இஸ் அன்சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். ஸோ இதை நான் சொல்ல நீங்கள் பிக்சர் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ திஸ் இஸ் த நியூட்ரல் பாடி. இதில் வந்து எந்த சார்ஜுமே இல்லை, பாருங்கள் பிளெயினாக இருக்கா, எந்த சார்ஜுமே இல்லை. ஸோ இட் இஸ் நியூட்ரல். ஸோ இட் இஸ் நியூட்ரல். இப்போ அது பக்கத்தில் நம்ம என்ன கொண்டு போகிறோம், சார்ஜ்டு பாடி. அது என்னது, பிளாஸ்டிக் ராட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா பிளாஸ்டிக் ராட் விச் இஸ் நெகட்டிவ். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கா. ஸோ இட் இஸ் நெகட்டிவ். நம்ம என்ன செய்யலை, டச் பண்ணல, நம்ம பக்கத்தில் தான் கொண்டு போகிறோம். வி ஆர் ஜஸ்ட்டு கீப்பிங் த பிளாஸ்டிக் ராட் நியர் த நியூட்ரல் ராட். நியரில் தான் வச்சுருக்கோம், வி ஆர் நாட் டச்சிங். சரி, when the negative charged plastic rod is brought close to the neutral rod, இன்னும் கொஞ்சம் நம்ம பக்கத்தில் கொண்டு போகிறோம். the free electrons move away due to repulsion. சரியா, இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, ஒரு நியூட்ரல் பாடி இருக்குது. ஸோ இங்கே நான் ட்ரா பண்ணுறேன், ஒரு நியூட்ரல் பாடி இருக்குது. இந்த நியூட்ரல் பாடியில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ், ஸோ இப்படி நம்மளுக்கு இருக்கும்.
ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இப்போ இது பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் ராடு கொண்டு போகிறேன். பிளாஸ்டிக் ராடில் ஃபுல்லாகவே மைனஸ், ஓகே, மைனஸ் சார்ஜஸ் இருக்குது. இப்போ இந்த மைனஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்யும், ரிப்பல் பண்ணும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து யார் அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவ். ஸோ இந்த ராட் இருக்குல்ல, நியூட்ரல் பாடி இருக்குல்ல, இருக்க பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் பக்கத்தில் வரும். இந்த பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் இது பக்கத்தில் வந்துடும். நெகட்டிவ் சார்ஜெல்லாம் என்ன செய்யும், ரிப்பல் பண்ணுமா. ஸோ நெகட்டிவ் சார்ஜெல்லாம் இங்கிட்டு ஓடி போயிடும், இந்த பக்கம் வந்துடும். நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த எண்டில் வந்துடும். ஸோ இதுதான் புரியுதா. இப்போ நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் எங்கே இருக்குது, இந்த பக்கம் இருக்குது நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம். பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் எங்கே வந்துடும், இங்கிட்டு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நியூட்ரல் பாடி வந்து என்ன செஞ்சுருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பக்கம் கொண்டு போயிடுச்சு, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்னொரு பக்கம் வந்துருச்சு. ஸோ அதான் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க இந்த டயக்ராமில். இந்த பாருங்கள், நியூட்ரல் பாடி எப்படி இருந்துச்சா, இப்போ அதே நியூட்ரல் பாடி எப்படி மாறிடுச்சு, இந்த பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவ், இந்த பக்கம் ஃபுல்லாக நெகட்டிவ். ஏன் இந்த பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவ் வந்திருக்கு, பிகாஸ் இந்த நம்ம சார்ஜ் பாடி எப்படி எடுத்திருக்கோம், ஃபுல்லாகவே நெகட்டிவ் எடுத்திருக்கோம். நெகட்டிவ் வந்து யார் அட்ராக்ட் பண்ணோம், பாசிட்டிவ். அதனால தான் இந்த நெகட்டிவ் பக்கத்தில் என்ன இருக்குது, பாசிட்டிவ் வந்திருக்கு. பாசிட்டிவ் வந்துருச்சா, சரி, பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நெகட்டிவ் எல்லாம் என்ன செஞ்சிடும், இங்கிட்டு ரிப்பல் பண்ணிடும். ஸோ அதனால் நெகட்டிவ் எல்லாம் இங்கிட்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த நியூட்ரல் பாடியில் வந்து என்ன கிடைச்சிருக்கு, ஒரு சைடில் பாசிட்டிவ், ஒரு சைடில் நெகட்டிவ். ஓகேவா, சரி, என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஸோ when the negatively charged plastic rod is brought close to the neutral rod, the free electrons move away. Okay, free electrons என்ன செய்யுது, they are moving away. Why they are moving away, due to repulsion. ஸோ ரிப்பல்ஷன்னால நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இங்கே வந்துடுச்சு. ஓகே, and they start piling up at the farther end. farther endனா என்ன மீனிங், இந்த ராடு பிளாஸ்டிக் ராடுக்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் போயிடுச்சுல, தட் இஸ் farther end. த நியர் எண்டு, நியர் எண்ட்னா இந்த பிளாஸ்டிக் ராடுக்கு பக்கத்தில் எந்த எண்டு இருக்கோ தட் எண்ட் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் டியூ டு த டிஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக இந்த பக்கம் வந்ததுனால இப்போ பக்கத்தில் இருக்க தட் இஸ் நியர் எண்ட் என்ன ஆயிடுது, இட் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஓகே, now when this neutral rod is grounded, the negative charge flows to the ground. ரைட்டா, இப்போ நம்மளுக்கு இந்த கேட்டகரி, இப்போ இது முடிச்சிட்டோம், இந்த பாட்டு முடிச்சிட்டோம், இந்த பாட்டு முடிச்சிட்டோம். ரைட்டா, இப்போ அடுத்து இந்த ராட் இருக்குல்ல, ஒரு சைட் பாசிட்டிவ் ஒரு சைடு நெகட்டிவ் இருக்குல்ல, இந்த ராடை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், கிரவுண்டு பண்ண போகிறேன். கிரவுண்ட் ஆர் யூ கேன் சே எர்த்து. ஸோ எர்த்தில் கொண்டு போயிடுச்சுன்னா, ஸோ இங்கே பாருங்கள் அதர் எண்ட் இஸ் எர்த்துன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இட் இஸ் கனெக்டட் டு த எர்த்து. ஸோ எர்த்தில் கொடுத்துட்டோம், இல்லை கிரவுண்டு கொடுத்துட்டோம். அப்போ என்ன ஆகும், த பாசிட்டிவ் சார்ஜஸ் அட் த நியர் எண்ட் ரிமைன்ஸ் ஹெல்டு டியூ டு த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த பிளாஸ்டிக் ராடில் ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்கா, இந்த நெகட்டிவ் வந்து இந்த பாசிட்டிவ் வந்து பக்கத்தில் தட் இஸ் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும், அதை வந்து போக விடாது. ஓகே, ஸோ திஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இட் இஸ் கெட்டிங் அட்ராக்டட், அது அங்கேயே தான் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் இருக்க எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இட் இஸ் தட் இஸ் த நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் என்ன செஞ்சிடும், கிரவுண்டுக்கு போயிடும். இந்த இருக்க நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் என்ன செஞ்சிடும், கிரவுண்டுக்கு போயிடும், இடத்துல போயிடும். ஸோ இந்த எண்டில் என்ன இருக்கும், எதுவுமே இருக்காது. ஓகே, திஸ் எண்ட் வில் பி ஃப்ரீ. ரைட்டா, திரும்ப சொல்கிறேன், நம்மகிட்ட ஒரு நியூட்ரல் பாடி இருந்துச்சு. நியூட்ரல் பாடியில் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சைன், ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சைன் இருக்கும். இந்த நியூட்ரல் பாடி பக்கத்தில் நான் ஒரு சார்ஜ்டு பாடி கொண்டு போகிறேன். அந்த சார்ஜ் பாடி வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ நெகட்டிவ் என்ன செய்யும், நெகட்டிவை ரிப்பல் பண்ணிடும். ஸோ நெகட்டிவ் வந்து இப்போ இந்த சைடு மூவ் ஆயிரும், இப்படி மூவ் ஆயிரும். பாசிட்டிவ் வந்து இங்கே அட்ராக்ட் ஆயிரும். ஸோ அட்ராக்ட் ஆயிடுச்சா, ஸோ அதனால தான் இந்த ராடில் பாருங்கள், இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்குது, இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இந்த பிரிஞ்சிருக்குல பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிஞ்சிருக்கா, அதில் வந்து இந்த எண்டை வந்து நான் கிரவுண்டு கொடுத்துருவேன். கிரவுண்டுனா மீன்ஸ் எர்த்து கொடுக்க போகிறோம். ஸோ எர்த்து கொடுத்தோடனே நெகட்டிவ் ஃபுல்லாக கிரவுண்டுக்கு போயிடும். பாசிட்டிவ் வந்து மூவ் பண்ண முடியாது. ஏன் பாசிட்டிவ் இங்கேனே இருக்குது, பிகாஸ் இட் இஸ் கெட் அட்ராக்டட் பை த நெகட்டிவ். சரி, இது முடிஞ்சிடுச்சு, இந்த ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், ஸோ இந்த ராடில் அப்போ என்ன இருக்குது, தட் இஸ் ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் இருக்குது. தேர் இஸ் நோ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ தேர் இஸ் நோ எலக்ட்ரான்ஸ். இந்த இதுக்குள்ளே வந்து இந்த நியூட்ரல் பாடி ஆல்ரெடி நியூட்ரல் பாடியாக இருந்துச்சா, இப்போ இந்த இதுக்குள்ளே எந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஸோ த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹஸ் நவ் பிகம் 0 ஆர் யூ கேன் சே தேர் இஸ் நோ எலக்ட்ரான்ஸ். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், the electron inside the metal becomes 0. That means there is no electron here. So இங்கே வந்து electron இல்லை, it is totally 0.
Now when the rod is removed from the ground, இப்போ இந்த ground connection எடுத்துட்டோம், இந்த ground connection நம்ம remove பண்ணிட்டோம்னா the positive charges continue to be held at the near end. This is the near end. யாருக்கு near end? இந்த plastic rod already negative இருந்துச்சுல, இதோட near endல தான் என்ன இருக்கு? Positive charge. Okay, so the positive charge continues to be held at the near end, and this makes the neutral rod a positively charged rod. ஸோ இந்த நியூட்ரல் ராட் வந்து இப்போ என்னவா மாறிடுச்சு? பாசிட்டிவ் ராட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேசஸில் வந்து நம்ம எங்கேயாவது 2 ராடை டச் பண்ணியிருக்கோமா? இல்லை, எங்கேயுமே டச் பண்ணல. ஸோ திஸ் இஸ் வித்தவுட் டச்சிங். ஸோ டச் பண்ணாமலே ஒரு ராட் வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. சரியா? இங்கே பாருங்கள், பிக்சரில் பாருங்கள், ஒரு ராட் வந்து ஃபுல்லாகவே பாசிட்டிவாக மாறிடுச்சு, ஒரு ராட் வந்து ஃபுல்லாகவே நெகட்டிவாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் பை இண்டக்ஷன். ஓகே, பை now here you have taken charge body to be negative. Now instead of negative, if you are taking a positive charged body, then what will happen? So நம்ம என்ன செஞ்சிருந்தோம்னா சார்ஜ் பாடி வந்து நெகட்டிவாக எடுத்துருந்தோம். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் பாடிக்கு பதிலாக பாசிட்டிவ் சார்ஜ் பாடி எடுத்துருந்தோம்னா என்ன நடக்கும்? So that is, let us see. So when a positive charge rod is brought near an uncharged rod, ஒரு uncharged rod பக்கத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் ராட் கொண்டு வந்துட்டோம்னா the negative charge electrons are attracted towards it. நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் வந்து யார் அட்ராக்ட் பண்ணும்? it will attract this positively charged rod. As a result, இதனால் என்ன நடக்கும்? there is excess of electrons at the nearer end and deficiency of electron at the farther end. ஓகேவா? ஸோ அந்த uncharged ராடில் வந்து the nearer end, that is the end uncharged ராடோட எந்த end வந்து the positive charge ராடுக்கு பக்கத்தில் இருக்கோ that will become excess of electron. அங்கே நிறைய electrons இருக்கும். and the other end becomes deficiency of electron. that means அங்கே வந்து positive charge போயிடும். the near end of the uncharged rod becomes negatively charged and the farther end is positively charged. Okay, so அந்த uncharged ராடோட near end வந்து it is negatively charged and the far away end will become positively charged. Thank you.